அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. ஊருக்குள்ள பெரிய மனுஷன், ஆனா உள்ளுக்குள்ள. அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிருச்சு. கடவுளே, ஆயுசு பூராமா இப்படி அவஸ்தைப்படணும். சில ஆம்பளைங்க இப்படி பிறவியிலேயே மிருகத்தனமாயிடுவாங்களா? அவங்களுக்கு பெண்களை நெருப்பால சுடணும், அளவுக்கு கீறி கொதறணும், அப்பத்தான் இவங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு பன்முத்து டாக்டர் சொன்னாரு. அப்பா, மாட்டிக்கிட்டேன்ப்பா. அந்த பொண்ணு அலர்ன சத்தம் கேட்கல. அவையா அந்த பொண்ணு என்ன பாடுபடும். அதுக்கு நாம என்னடி செய்ய முடியும்? யோ யோ, உனக்கும் முதலாளி குணம் தொத்திக்க. மாப்பிளையா? ரகுராம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சக்தி தான் சதா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கும் அவன் நினப்பு தான் மாப்பிள. பிறந்ததுல இருந்து அவளை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லையா. அவ வீட்டை விட்டு போனதும் ஏதோ என் நெஞ்ச விட்டே போயிட்ட மாதிரி. ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு உங்களை அனுசரிச்சு போறாளா? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப இந்த பங்களாவுக்கு மகாராணி அவதான். அப்படியா? அவ நில்லுன்னா நிக்கிறேன், உட்காருனா உட்கார்றேன். மருமகன் பொண்ணுக்கு பயப்படுறாங்கிறது பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா? சரி, சக்தி எங்க? பக்கத்துல இருக்கா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இதோ. சிங்காரம், அம்மா, உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அப்பா, அப்பா கிட்ட. ஹலோ அப்பா. சக்தி, என்னம்மா மாப்பிளைய படாத பாடுபடுத்தி வைக்கிறியாமே? பாவம்மா, அனுசரிச்சு போய்க்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வந்துப்பா வந்துப்பா. ஒன்னும் எனக்கு தெரியாதம்மா. ஆமா, என்னதான் நல்ல புருஷன் கிடைச்சாலும் அப்பாவை எப்படி அம்மா மறந்துடுறது? உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரோ போனோ எதுவுமே இல்லையம்மா. அப்பா, என்ன சித்திரவதை பண்ணி கொண்டுடுவாரு போல இருக்குப்பா. அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீங்கப்பா. எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்கப்பா. பிளீஸ் பிளீஸ் அப்பா. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணாலும்
என் போன் எனக்கு துரோகம் பண்ணாதுமா. கட்டாக வேண்டிய நேரத்துல சக்தி போமா, அப்பா கிட்ட போமா. For more updates, like, comment, subscribe to our channel.